ஏன்டா கார்த்திக், இன்னைக்கும் லேட்டா? பெல் அடிச்சு 5 நிமிஷம் ஆகுது. மேம் லவ்வுக்கு டைம் லிமிட் இல்ல மேம், பஸ்ஸுக்கு தான் லிமிட். இதுதான் அட்டெண்டன்ஸை விட இம்பார்ட்டன்டான மேட்ரு. இது இந்த மேமுக்கு புரியுதா? என்னடா இன்னைக்கு ஒரு மாதிரியாவே இருக்க? டே விக்கி, நான் லவ் பண்ணிட்டேன்டா. டே யாருடா அந்த லக்கி கேர்ளு? சொல்லவே இல்லைங்கிட்ட. டே நம்ம திவ்யா தான்டா, கிளாஸ் டாப்பரு. டே என்ன சொல்ற? அவன் அட்டெண்டன்ஸ் 100%, உனக்கு 2%. சூப்பர், விளங்கிடும். டே 100%ம் 2%ம் சேர்த்துனா 102. ஸ்ட்ராங்குடா, பார்த்துக்கலாம். தனியா இருக்கிறா, அசைன்மெண்ட் சப்மிட் பண்றா, இதுதான் கரெக்டான டைம். சொல்லிடுவோம். என்ன உனக்கு வேலைங்க? மேம் நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். சொல்லு மேம். அது வந்து ஆமாம், வந்து போய் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண டைம் இல்லை, ஆனால் லவ் பண்ண டைம் இருக்கு, அதானே? மேம் இது லைஃப் அசைன்மெண்ட் மேம், புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். இந்த கார்த்திகை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இவன் என்னடா அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருக்கிறான். லவ் வந்தாலே எல்லா பசங்களும் மாறிடுவாங்க. இவன் என்னடா பஃபரிங்லேயே இருக்கிறான், உட்காந்து புக்ஸை படிக்கிறான், தூங்குறான், ஓடுறான், பைத்தியம் ஆயிட்டான். டே கார்த்திக், ரிசல்ட் வந்துருச்சு, நீ பாத்தியா? பாஸா? பாஸ் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. எல்லாம் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது வந்து டே கார்த்திக், நீ எதை வேணா சொல்லு, ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் 75% வாங்கு, அப்புறம் பார்க்கலாம் எல்லாம். இன்னைக்கு மாறல் என்னன்னா, லவ் பண்ணா ஈஸி, ஆனா அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். வரட்டா மாமே? மாப்பு